கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. பிரியமானவர்களே, இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளிலே உங்களுக்கு தேவையான சகல ஒத்தாசைகளையும் கர்த்தர் அருளி செய்வாராக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 18வது வசனம். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இங்கு ஆண்டவராகிய இயேசு இவ்விதமாக சொல்லுகின்றார், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லுகின்றார். அந்தரங்கத்தில், அதாவது அறை வீட்டுக்குள்ளாக நுழைந்து நாம் கதவை பூட்டி நம்ம கர்த்தரை நோக்கி, பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி கொடுக்கின்றார். அதுல முதல்ல எதையெல்லாம் நம்ம மனுஷர் முன்பாக செய்யக்கூடாது, எதெல்லாம் மறைவாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன ஆண்டவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ தர்மம் செய்யும் பொழுது, அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, தான தர்மம் பண்ணும் பொழுது, ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுது, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, அதை நீ மனுஷர்கள் காண வேண்டும் என்று நீ செய்ய வேண்டாம். அப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவின் இடத்துல பலன் இல்லை என்று சொல்லி அதை என்ன சொல்ல, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இப்போ ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, முதல்ல என்ன சொல்றாருன்னா, நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது கூட வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாமல் செய்தா அது அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா ஒருவருமே அறியாம இருந்தா கூட, ஆனால் பிதாவாகிய தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கின்றார். அப்போ அதை பார்த்து அதற்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். நம்ம செய்கிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் செய்கின்ற இப்படிப்பட்ட உதவிகளை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். அதனோடு கூட பார்க்கிறோம், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களில் மற்றும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். 2வது ஜெபம் பண்ணுதல். ஜெபிப்பது கூட எப்படி நம்ம ஜெபம் பண்ணணுமா, நம்மளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், அவைகள்லாம் கூட நம்ம நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா விண்ணப்பம் பண்ண எனக்கு தெரியுது, நான் நான் ஜெபிக்க தெரிந்தவள் என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்பதாக நம்ம ஜெபித்து வீணான வார்த்தைகளை போட்டு அலப்பி அடுக்கு மொழியில ஜெபம் பண்ணி மற்றவர்கள் ஐயோ இவங்க எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்க என்று சொல்லி மற்றவர்களுடைய கவனத்தை நாம் ஈர்க்க வேண்டும் என்று சொல்லி அல்ல. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும், உண்மையான ஜெபம் என்ன அப்படின்னா, நம்ம தனிப்பட்ட ஜெபம், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை தெரியப்படுத்துகிற இடம் எதுனா, நம்முடைய வீட்டிற்குள்ளாக அறைக்குள்ளாக கதவை பூட்டி நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும், பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். உள்ளத்தின் மறைந்திருக்கிற மற்றவர்களுக்கு அறியாமல், உங்கள் குடும்பத்தாருக்கு கூட அறியாமல் இருக்கிற காரியங்களை கூட நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுகிற இடம் எதுனா, அறை வீட்டுக்குள்ளாக கதவை பூட்டி தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். அதே நேரத்தில் எங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் அதிகமான வார்த்தைகளை சொல்லி அலப்பி ஜெபம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் வேண்டிக் கொள்ள துவங்குவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லி எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அழகான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுப்பது இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ முதல்ல தர்மம் செய்வது, 2வது ஜெபம் பண்ணுவது, 3வது பார்க்கிறோம் உபவாசம் இருப்பது.
நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். தேவ சமூகத்துல நம்ம உபவாசம் இருந்து எதற்கு ஜெபம் பண்ணுகிறோம்? நம்முடைய ஆத்துமாவை தாழ்த்துவதற்காக, நம்முடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் தாழ்த்துவதற்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். அப்போ நம்ம உபவாசம் இருப்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவேளை நம்ம உபவாசம் இருப்பது வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிந்திருக்கலாம். சரியாக இந்த கிழமை இந்த நாட்களில் நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்க என்று வீட்டாருக்கு தெரிந்திருக்கலாம். அல்லது ரெகுலராக அவங்க கூட பழகிறவங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அது தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் உபவாசம் இருப்பது நான் சாப்பிடாததுனால நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு முன்பதாக முகவாடலாக இருப்பதை கூட ஆண்டவர் விரும்பவில்லை. மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம உபவாசம் இருக்கிறோமா சாப்பிட்றோமா அப்படின்னு கூட தெரிய வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம உள்ளத்தை நம்ம தாழ்த்துவது தேவனுக்கு தெரிந்தால் போதும். நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி ஆசை இச்சைகளை எல்லாம் கீழ்ப்படுத்தி தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்துவதுதான் உபவாசம். அப்படி இருப்பது ஆண்டவருக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். அப்பொழுது அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். இதையெல்லாம் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம தர்மம் செய்வது மற்றும் ஜெபம் பண்ணுவது, உபவாசம் இருப்பது, இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். இப்படிப்பட்ட மறைவான நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய உபவாசம் ஜெபத்தை அவர் பார்த்து அவர் எப்படி பலன் கொடுக்கிறாராம்? அவர் மறைவாக பலன் கொடுக்கிறவர் அல்ல. அவர் யாருக்கும் தெரியாம நமக்கு நன்மை கொடுப்பவர் அல்ல. வெளியரங்கமான பலன், வெளியரங்கமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாக இருப்பதிலே நாம் இவைகளெல்லாம் கற்றுக்கொள்வோமானால் மெய்யாகவே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கின்ற வெளியரங்கமான பலனை நம்ம பெற்று வாழ முடியும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறது போல ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் உடைய சமூகத்தில் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி உபவாசிப்பது, ஆண்டவரே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, இந்த காரியங்களை எல்லாம் நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர் ஐயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவாகிய நீர்தாமே உடைய பிள்ளைகளுக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் ஆசீர்வாத டிவி நேயர்கள் நம்முடைய ஆசீர்வாத திருச்சபையின் ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். 3 ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றது. நேரத்தை, நீங்கள் இடத்தை குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆலயத்திற்கு வாஞ்சையோடு வாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அங்கே உங்களோடு இடைப்படுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.